கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு நல்லா சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. சமைச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம அன்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் லெவல் வந்து லோ ஆயிடுது. உடனே அன்பு மயக்கம் போட்டு கீழே விழ போறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கண்மணி வராங்க. அன்பு என்னாச்சு, அன்பு அன்பு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் எல்லாரும் பதறி போறாங்க. இப்ப உடனே நம்ம கண்மணிக்கு புரிஞ்சிருது, அன்புக்கு சுகர் லெவல் தான் லோவா இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு உடனே தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அன்புக்கு வாயில வந்து சுகர் போடுறாங்க. இதை எல்லாருமே நோட் பண்றாங்க. இப்ப அன்பு ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுறாங்க. நார்மல் ஆனதுமே எல்லாருக்குமே வந்து கண்மணியை பார்த்து ஷாக்கிங்ல இருக்காங்க. என்னாச்சு, எதுக்காக என்னை இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? முதல்ல அவருக்கு வழி விடுங்க, அவர் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகட்டும், வழி விடுங்க வழி விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சோஃபால வந்து படுக்க வைக்கிறாங்க. இப்ப டாக்டர் கண்மணியை வர வைக்கிறாங்க. டாக்டருக்கு கால் பண்றாங்க. டாக்டர் கொடுக்குற பிரிஸ்கிரைபை வாங்கிட்டு வந்து, அன்பு இந்தாங்க வாயை தருங்க, இந்த டேப்லெட் போடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் எல்லாமே போடுறாங்க. இது எல்லாருமே மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. தேன்மொழிக்கு இது ஒரு விஷயமாவே தெரியறதில்ல. ஏன்னா தேன்மொழிக்கு தெரியும் கண்மணி அன்பு எந்த அளவுக்கு க்ளோஸ்ன்றது தெரியும், எந்த அளவுக்கு அவங்க அன்பு பாசமா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் தெரியறதுனால அது ஒரு விஷயமா நம்ம தேன்மொழிக்கு தெரியறதில்ல. ஆனா அபர்ணாவுக்கு, சின்னசாமிக்கு, நிலனன், ஏன் ஜீவாவை முதல் கொண்டு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப கண்மணி மெதுவா எந்திரிங்க அன்பு, எந்திரிங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு கண்மணி மெதுவா உட்கார எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இப்ப உட்கார்ந்ததும் ரெஸ்ட் எடுங்க அன்புன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணி கஸ்டமரை கவனிக்கிறதுக்காக குக் பண்ண போயிடுறாங்க. உடனே ஜீவா அந்த இடத்துக்கு அன்பு கிட்ட வந்து, அன்பு இப்போ உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு சுகர் இருக்கான்றாங்க. ஆமா, நான் பிறக்கும் போதே டயபெட்டிஸ் பேஷண்டா தான் நான் பிறந்தேன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. ஆனா கண்மணி எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மயக்கம் வந்ததும் என்ன பண்றதுன்னே தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கம் நாங்க முடிச்சுட்டு இருந்தோம். ஆனா உடனே சுகர் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி பார்த்த மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு கேர் பண்ணி கண்மணி உங்களை பாத்துக்கிறாங்கன்னு சொல்லி ஜீவா சொல்றாங்க. இல்ல அது வந்துன்னு சொல்லிட்டு அன்பு யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே ஜீவா வந்து, கண்மணிக்கு இந்த மாதிரிதான் எல்லாருக்குமே உதவுற மனப்பான்மை இருக்கும், கண்மணி த கிரேட் இல்லைன்னு சொல்லிட்டு ஜீவா கண்மணியை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அன்புவுக்கு கண்மணியை பத்தின நினைப்பு மட்டும்தான் இருக்கு. எப்பெல்லாம் என்னுடைய உயிர் ஆபத்துல இருக்கோ அப்பெல்லாம் கடவுளை அனுப்பி வைக்கிறாரா என்னன்னு தெரியல, கண்மணி மட்டும்தான் எனக்காக எப்பவுமே உதவி பண்றா. அவளை மீட் பண்ணும் போதும் சரி, மீட் பண்ணாத போதும் சரி, எனக்கு ஒரு பிறவி ஒரு உயிர் கொடுத்தது என் அம்மானா, அப்பப்ப நானு சாக கிடக்க போகுதெல்லாம் கண்மணி தான் எனக்கு வந்து உயிர் கொடுக்கறா. இது கடவுளா வந்து எங்களுக்கு பார்த்து வச்சு தீர்மானம் பண்ண கல்யாணமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கண்மணிய வெறுக்கணும்னு நினைச்சாலும் என்னால வெறுக்க முடியல. இல்ல அவளை சேர்ந்து வாழணும்னு நினைச்சாலும் என்னால சேர்ந்து வாழ முடியல. கடவுள் எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி நினைச்சு ஏத்துக்கிறதா வேண்டாமான்ற ஒரு கட்டத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கண்மணி குக் பண்ணிட்டு இருக்காங்க. தேன்மொழி அந்த இடத்துக்கு வந்து, பரவாயில்லையே, பொண்டாட்டினா எப்படி இருக்குன்றத நிரூபிச்சுட்ட. என்னதான் நீ உன் புருஷனை வெறுத்தாலும் அவர் மேல அன்பு பாசம் இருக்குன்றத நீ நல்லாவே காட்டிட கண்மணின்றாங்க. என்ன பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடி உயிருக்கு ஒருத்தர் போராடிட்டு இருக்காருன்னா, யாரா இருந்தாலும் என்ன உதவி பண்ணுவாங்களோ அந்த உதவி தான் நான் பண்ணியிருக்கேன். இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன கண்மணி, நீ தவிச்ச தவிப்போம், நீ வந்து அவரை பார்த்துக்கிட்ட கவனிப்பு பாக்குற எல்லாருக்குமே புருஷன் பொண்டாட்டியான்ற மாதிரி சந்தேகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு நீ அவரை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்ட. இப்ப என்னடானா நீ இப்படி பேசிட்டு இருக்கன்றாங்க. தேன்மொழி, நான் இப்பதான் சொல்றேன், எப்பவுமே சொல்லுவேன். அவரை வந்து நான் பார்த்துக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் வந்து ரொம்பவே போராடிட்டு இருந்தாரு உயிருக்கு. கிட்டத்தட்ட விட்டிருந்தா அன்கான்ஷியஸ் ஆயிருப்பாரு. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற ஒருத்தரை நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி எல்லாம் என்னுடைய மனசாட்சி போகாது. அந்த இடத்துல அவரே கிடையாது, வேற யார் இருந்திருந்தாலும் கண்டிப்பா நான் இந்த கேர் கொடுத்து தான் பார்த்திருப்பேன்னு சொல்லிட்டு கண்மணி பேசுறாங்க. இது எல்லாமே அன்பு கேக்குறாங்க. உடனே தேன்மணி சொல்றாங்க, அப்படின்னா அவர் மேல இப்ப வரைக்கும் உனக்கு பாசம் கிடையாதா, புருஷன்ற அக்கறை கிடையாதுன்றாங்க. மனசுல இருக்கு, நான் இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். அவர் மேல நான் உயிரா இருந்தேன். அதை நினைக்கிறதுக்குள்ளவே அவர் மேல நம்ம இந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தோமே நினைச்சா அவர் என்ன வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொன்னாருல்ல, அது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் பாசம் இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்ப வரைக்கும் அவர் மட்டும்தான் என் மனசுல இருக்காரு. அவரு மட்டும்தான் என் உலகம் உயிர் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என் வைராகி எனக்கு முக்கியம். நான் வந்து இந்த இடத்துல நான் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும். யாரெல்லாம் என்னை கேவலப்படுத்தி பேசினாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்கணும். இது மட்டும்தான் என் எண்ணமா இருக்கு.
இதுக்கு முன்னாடி வேற எதுவும் என்னுடைய லைஃப்ல இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே கோவமா பேசுறாங்க. இத கேட்ட அன்பு என்ன முடிவு எடுக்க போறாங்க? திரும்பவும் கண்மணி கூட சேர்ந்து வாழுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.